நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிறைவாக இறங்கி வருவதாக. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் செழிக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சிரிங்க பார்ப்போம். வாய் விட்டு சிரிச்சா இன்னைக்கு பிரச்சனையே என்னது? மனுஷன் என்ன செய்யறதில்ல, ஜடம் மாதிரி வாரான், ஜடம் மாதிரியே போகிறான். முடிவு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி ஆகிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாறிட்டு. முந்தி ஆஸ்பத்திரி எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன கிடுகு போட்டு இருந்துச்சு. சின்ன வயசில் ஒரு ஓட்டு ஓடு 4 ஓடை போட்டு எல்லாம் வைத்தியர் எங்கே இருப்பார்? அந்த சத்திரத்துக்கு போங்கப்பா, வைத்தியரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ எப்படி ஆகிட்டு? மனுஷன் சிரிக்கிறதே இல்லை. அதனால் என்ன ஆகிட்டு? வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? மனிதன் முகம் பார்த்து யாரோட பேசுவதில்லை, மனிதன் முகம் பார்த்து யாரும் பார்த்து சிரிப்பது இல்லை, ஒருவர் ஒருவரை நலம் விசாரிப்பது இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்னன்னா, நாம் வாழும் காலத்திலேயே நாம் இன்னொருவரோடு சிரித்து பேசி மகிழும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எதுவும் நம்மோடு தங்கி இருப்பதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ மீண்டும் கைகளை கொடுங்க, பார்த்து சொல்லு, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாவற்றிலும் நலமோடு வாழ்வீர்கள். நல்ல ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், குடும்ப சமாதானம், வீட்டில் எல்லாருக்கும் அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் அருள்வார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஏசப்பா பிள்ளை, நீங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். நல்ல மீண்டும் கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. நல்லா இருப்பீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா? வாழ்க்கையில் முன்னேறுவீங்களா? உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்ப்பீங்களா? நீங்கள் நல்ல நீடி ஆயுளோடு இருப்பீங்களா? இங்கே சவுண்டு கம்மியாயிட்டு என்னத்தை இருந்து என்ன சாமி கிழிக்க போகிறோம் அப்படி இல்லையே, நல்லா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நீ கட்டியிருக்கிற வீட்டில் நீ வாழணும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. சரி, இந்த வாழ்த்துக்களோடு இந்த நாள் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை உங்களுக்குள் இருப்பதாக. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, கடவுள் நம்மை நேசிக்கிறார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அவர் தம் தூய ஆவியை பொழிந்திருக்கிறார். அந்த தூய ஆவியினால் நாம் இயக்கப்படுகிறோம். இதையெல்லாம் நம் வேத புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்து
இந்த வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டோம். ஜெபக்கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆலய வழிபாட்டில் நல்ல உற்சாகமாக பங்கெடுக்க ஆரம்பித்து விட்டோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த உன்னதமான அனுபவம் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலையை நமக்கு தர வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்குள்ள இருந்த மனநிலைமை வேணும்? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, யாருக்குள்ள இருந்த மனநிலைமை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் மனநிலைமை நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் சிலர் பார்க்க போனோம்னா சொல்லுவாங்க, ஏங்க பிரதர் அவங்களுக்கு மனநிலைமை சரியில்லை, அதனால நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனமா பேசுங்க. ஏன்? ஒரு மனிதன் மனநிலையில் சரியில்லாமல் போய்விட்டால் அவனுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும் அதனால் அவனுக்கு பயன் இல்லை, அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு மனசு சரியில்லை, உங்களை உங்க வீட்டுக்காரர் கூட்டு போய் ஒரு பெரிய ஜவுளிக்கல்ல நிப்பாட்டி ட்ரெஸ் எடுக்க சொல்றாரு, எடுக்க முடியுமா? சொல்லுங்க, எடுக்க முடியுமா? உங்களுக்கு எதுவுமே தோணாது. ஒரு மனநிலை சரியில்லாதபடி இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவன் முன்னால விலை உயர்ந்த பொருட்களை வைத்து நீ எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டா அவனால் அதை எடுக்க முடியாது. மனநிலை சரியில்லாத பொழுது நீங்க இந்த உலகத்துல பெரிய ஒரு இடத்துல கூட்டு போய் நல்ல அழகான இயற்கையை காண்பித்து, எப்பா வா இமயமலையில் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன் பாரு, அங்கெல்லாம் பனியை பாரு, அங்கெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டியை பாரு அப்படின்னு அவனை நீ காமிச்சா கூட அதை அவனால் ரசிக்கவே முடியாது. ஏன்? ஒரு மனிதனுடைய இருதயம், ஒரு மனநிலையானது சரியில்லாமல் போனால் அவனுக்கு விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், உலகத்தில் பெரிய காரியமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய மனநிலைமையாக இருக்கலாம், எதையும் அவனால் சரியாக அனுபவிக்கவே முடியாது. அப்போ நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக அமைய முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன உள்ளம்? மகிழ்வார்ந்த உள்ளம். என்ன போட்டிருக்கு படிக்கிறியா? நீதிமொழி 17:22. சரி, இப்போ நீங்க படிக்கணும். மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு மகிழ்ச்சியான உள்ளம் உள்ள ஒரு நபருக்கு வியாதி வருமா? சொல்லுங்க, பலவீனம் வருமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு நோயுற்று ஒரு மனிதன் கிடக்கிறான், நல்லா கவனிங்க. ஒரு பலவீனத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை போய் நீங்க 4 பேர் பார்க்க போறீங்க. 4 பேர் பார்க்க போகும்போது, எப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, நாங்கள் உனக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருவேன், நாளைக்கே நீ வந்துடுவ அப்படின்னு நீங்கள் போய் சிரித்த முகத்தோடு அவனை பார்த்து பேசி ஆறுதல் படுத்துறீங்க. அவன் பிழைச்சிருவானா பிழைக்க மாட்டானா? சொல்லுங்கள், பிழைப்பானா செத்து போயிடுவானா? பிழைச்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன தோன்றுகிறது? தனக்கு ஆறுதல் சொல்ல, தன்னை திடப்படுத்த, தனக்கு நல்ல தைரியத்தை கொடுக்க ஒரு 4 பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், சில இடத்துல நோயாளிகளை பார்க்க போவோம், அவங்களுக்கு சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் போன உடனே பைபிள் வசனத்தை படித்து
ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டார், சுகப்படுத்தினார் என்பதெல்லாம் சொல்லும் போதே அவங்க முகத்தில் மாற்றம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற தைரியத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் ஃபோன் வரும், பிரதர் அவர் நல்லா எந்திரிச்சு உட்காந்துட்டாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நல்ல சுகமாயிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் நம்பிக்கையை ஊட்டும் பொழுது அந்த மனசில் தைரியம் வந்த உடனே அவன் வியாதி அவனை விட்டு வெளியே போயிடுது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே இது நீங்கள் சிலர் பாருங்க, ரொம்ப ஹைடெக்கான மருத்துவமனையில் நல்ல பரிசோதனை கொடுத்து நல்ல மருத்துவ கண்காணிப்பில் இருப்பாங்க. ஆனால் சில பேர் போவாங்க, உங்களுக்கு போயா இப்படி வந்துட்டு, ஐயையோ இந்த நோய் வந்தால் குணமே ஆகாதாமே, இந்த நோய் வந்தால் யாரையும் காப்பாற்றவே முடியாதாமே, உங்களுக்கு வேறு ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் ஆகல, உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆகல, 2 ப்ராப்ளமும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகுறது இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. என்ன ஆயிரும்? அடுத்த நாள் அடக்கப்பட்டியை ரெடி பண்ணிடுவாங்க, செத்தே போயிடுவாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் பிறருக்கு மகிழ்வார்ந்த உள்ளத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, மகிழ்வார்ந்த உள்ளம், மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் எப்படிப்பட்டதான்? நலமளிக்கும் மருந்து. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கணுமா? நீங்க உங்க குடும்பத்தில், உங்க உறவுகள்ல, உங்க சொந்தத்தில், உங்க பந்தத்தில் நீங்க மகிழ்ச்சியை கொடுக்கிற நலமளிக்கும் மருந்தாக இருக்க வேண்டும். ஆனா அடுத்த வசனம் இருக்குது, அதே வசனம் இருக்கு தெரியுமா? வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிருமா. எப்படி இருமா? எலும்பை உருக்கிரும். சதையை உருக்கும்னு போடல, நரம்ப உருக்கும்னு போடல, இருக்கிறதுல இந்த உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கானது எலும்பு. பிரைஸ் தி லார்ட். 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட எலும்புகள் என்ன செய்யறாங்க? அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப மனிதனுடைய எலும்பு தான் வலிமையானது. அப்படிப்பட்ட எலும்பையே எது உருக்கிருமா? உங்களுக்கு போய் இப்படி ஆகலாமா? ஐயோ கேள்விப்பட்டோம் பாப்பா உனக்கா அப்படின்னு நீங்களோ நானோ பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகள், நம்முடைய புறப்படுகிற காரியங்கள் நல்லா இருக்கிறவனை என்ன செஞ்சிடும்? பலவீனனாக மாற்றிவிடும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியணும், நான் இந்த உலகத்தில் பிறரை எந்த விதத்திலும் துன்பத்திற்குள்ளாக்கக்கூடிய நபராக இருக்கவே கூடாது. அப்ப நான் யாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலைமை எனக்குள் இருக்க வேண்டும். சொல்லுங்க, யாருக்குள்ள இருந்த மனநிலைமை? பக்கத்துல கை கூட சொல்லுங்க, உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலைமை இருக்க வேண்டும். பாப்பா, யாருக்குள்ள இருந்த மனநிலைமை இருக்கணும்? சகோதரா, யாருக்குள்ள இருந்த மனநிலைமை இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மனநிலைமை உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு 4 மனநிலைமையை முதல் பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது, ஒரு மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். வருமா? சத்தமா சொல்லுங்க, வருமா? வரும். என்ன? இப்ப நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் நற்செய்தியில 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து வாசிங்க. 37வது வசனம் படிங்க. அப்போது ஒரு பெரும் புயல் அடித்தது, அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு அழகான சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாரு, அக்கறைக்கு போவோம். எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். உடனே சீடர்கள் படகை ரெடி பண்ணாங்க, அந்த போட்ல எல்லாரும் ஏறினாங்க.
படகு புறப்பட்டது. படகு போயிட்டே இருக்குது, போட்டு போயிட்டு இருக்கு. உடனே இயேசு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஒரு தலையணை எடுத்தார், அவர் போய் படுத்துட்டார், கொஞ்சம் தூங்குவோம்னு ரெஸ்ட் எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த போட்டு போயிட்டு இருந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? கொஞ்சம் காத்து அடிச்சது, படகு கொஞ்சம் லேசா அடிச்சது, போட் இப்படி ஆடிச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் வேகமாக காற்று. பைபிள் அழகாக போட்டிருக்கு. காற்று என்ன செய்யுதான் தெரியுமா? பாருங்க, படகின் மேல் தொடர்ந்து மோத போட்டிருக்கா. என்ன அடிச்சுதான்? படகின் மேல் தொடர்ந்து, எழுதிக்கோ, தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்ப ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? இப்போ போட்டு தண்ணியில நிரம்புது, காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்குது, படகு ரொம்ப என்ன செய்யுது? ஆட ஆரம்பித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்ல கவனிக்கணும், ஆண்டவருடைய சீடர்களுக்கு இருந்த மனநிலைமை என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் கூடும் பொழுது, பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது உங்க மனநிலைமை எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ சின்ன ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த சகோதரி, உங்க பேர் என்னம்மா? சரி, வச்சுக்கிடுவோம். இப்போ நீங்கள் அவருடைய கணவர் சொல்றாரு, ஏம்மா வா புறப்படு அப்படின்னு சொல்லி ஒரு டவுனுக்கு போகணும், அங்கே போய் உனக்கு ஒரு சின்ன காரியம்லாம் வாங்கிட்டு வரும் அப்படி ஒரு பர்ச்சேஸுக்காக போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பர்ச்சேசிங் கூப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா வேதனையாக இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளும் கூப்பிடாத மனுஷன் இப்படி கூப்பிட்டாரே அப்படின்னு புறப்படுறோம். நம்முடைய வாகனம் போய்கிட்டே இருக்குது. கணவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மெல்ல கணவர் ரொம்ப நேசமாக கூப்பிட்டு இருக்கிறாரு, பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. சின்ன ஒரு உதாரணம், நீங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடு. நல்ல அந்த பக்கம் டவுன் 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் டவுன் 10 கிலோமீட்டர், நடுவில் காட்டுக்குள்ளே போய் வண்டி நின்றுட்டு வீட்டுக்காரர் அடிச்சு பார்க்குற. அப்போ தான் சொல்றாரு பெட்ரோல் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி இருக்கும்? அக்கா சொல்லு, வண்டியில் பெட்ரோல் இல்லாமலாவே கூப்பிட்டு வருவேன். நீ என்னைக்கு இல்லாமல் நீ கூப்பிடும் போது எனக்கு தெரியுமியா, நடு காட்டில் நட்டாத்தில் விட்டுட்டு அப்பா ராசா என்ன ஸ்தோத்திரப்படி சொல்லுவீங்களா? சோமாலை எடுத்து சோமாலை சொல்லுவியா? காணி சொல்லுவேன், சொல்ல மாட்டோம். இருக்கிற எல்லாம் வந்துடும், வரும்ல, தெரியும். உடனே நம்முடைய மனநிலைமை மாறிவிடுகிறது. பிரச்சனையை பார்த்த உடனே எல்லா பழியையும் யார் மேலே போட ஆரம்பிச்சிடும்? சொல்லுங்க சும்மா. கடவுள் மேலையா? கணவர் மேல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கணவர் மேல கொஞ்சம் பார்த்து தெரியாதா? இது நட்டா, இது இந்த ரோட்டில் ஏற்கனவே போன வாரம் தான் ஒரு அக்காவுக்கு தாலி அறுத்து செஞ்சானா, சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டான். என்னெல்லாம் வருமோ எல்லாம் வந்து கடைசியில் ஏதாவது ஒன்று ஆனால் கூட யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை பேச முடியுமோ எல்லாம் என்ன செய்வோம்? பேசி தீர்த்துருவோம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுடைய மனநிலையில் முதல்ல மாற்ற வேணும். என்ன? பெட்ரோல் இல்லை, அவ்வளோதான். இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? என்னங்க பார்ப்போம், ஏதாவது வண்டி வரும், அப்படியே ஹெல்ப் கேட்போம். ஒரு பாசிட்டிவ் தாட் நமக்குள்ள என்ன செய்யறது இல்லை, வருவது இல்லை. உடனே நாம் எதிர்மறையான மனநிலையில் பேச ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பைபிளுக்கு வந்துருங்க. சீடர்கள் என்ன பண்ணாங்க? ஒருவரை ஒருவர் சந்திச்சிருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசியிருப்பாங்க. எப்படி பேசியிருப்பாங்க? என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க? என்ன பேசியிருப்பாங்க? காற்றும் கடலும் மோத, தொடர்ந்து மோத தண்ணீரால் படகு நிரம்பிக்கொள். என்னமா பேசியிருப்பாரு? மத்தேயு சுங்கவரி வசூலிச்சவர் அவர் சொல்லுவார், ஏ பேதுரு, உன்னை நம்பி நான் போட்ல வந்தன, எதையாவது பண்ணி தொலைப்பா.
உடனே பேதுரு சொல்லியிருப்பாரு, நானும் என்னெல்லாம கைத்த இங்களுக்கு அங்களுக்கு ஒண்ணுமே முடியல. இப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு சொல்லுங்க? என்ன முடிவு சொல்லுங்க? என்ன முடிவு? சாக போறோம். என்ன முடிவு? நீங்க உங்க வீட்டுல இப்ப உங்க கணவரோடு பயணிச்ச ஒரு டிராவலை பத்தி பேசுறேன். இப்ப உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை என்ன? உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலே நீங்கள் பேசுவது என்ன? சொல்லுங்க. உன் புரியல? உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையின் மத்தியில் நீ பேசுவது என்ன? வாழ்றதை விட இப்படி படாத கஷ்டத்தெல்லாம் படுறதுக்கு பதிலாக ஒரேடியா போய் உங்க வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன? சாவது நல்லது. கணவர் ஒரு பிரச்சனையாக இருப்பார் என்றால் அவரை நினைக்கும் போது இந்த மனுஷனை கட்டிட்டு வாழ்றதை விட சாவதே மேல். பிள்ளைங்க பிரச்சனையா இருந்தா அப்ப என்ன செய்யறது? இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் நம்முடைய மனநிலையை முதல்ல சரி பண்ணணும். இப்ப எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்க மேல பாருங்க. போதகரே நாங்கள் 38 வசனம், போதகரே நாங்கள் சாக போகிறோமே உமக்கு என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவன் ஒட்டுமொத்தமாக அங்க இருந்த எல்லாருடைய மனநிலைமை என்னது? சாக போறோம். தொடர்ந்து காற்று மோதுகிறது, தண்ணீரால் படகு நிரம்புகிறது. பிரச்சனை 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 என்று வருகிற ஒவ்வொரு குடும்பமும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரதர் எங்களை விட்டுருங்க, சாமி எங்களை விட்டுருங்க, கடவுளே என்னை விட்டு, நான் எப்படியாவது போய் தொலைகிறேன், செத்தாவது போறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நல்ல நினைவுகளுக்கு பதிலாக நாம் அழிவின் நினைவுகளுக்குள்ளாக பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இதே சப்ஜெக்ட நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். நீங்க விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்னு. விடுதலை பயணம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு வைத்திருக்கிற இந்த வார்த்தையை பாருங்க, வாசிங்க. 11வது வசனம், அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழி இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்திற்கு சாவதற்கு இழுத்து வந்தீர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அம்மா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள்ல நீங்க முதல்ல வாசித்த மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம். சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம். இப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த விடுதலை பயணம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்த இந்த பகுதியை பாருங்க. கடவுள் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி அவர்கள் பயணித்த பொழுது அவர்களுக்கு முன்னால செங்கடல் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பின்னால பார்வோனுடைய படை அவர்களை துரத்தியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எதற்கு நடுவில் அவர்கள் இருக்கிறார்கள்? சொல்லுங்கப்பா, எதற்கு நடுவில் இருக்காங்க? பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார்கள். எதுக்கு மத்தியில் இருக்காங்க? முன்னாலையும் பிரச்சனை, சத்தமா சொல்லுங்க, பின்னாலையும் பிரச்சனை. முன்னாலையும் பிரச்சனை, பின்னாலையும் பிரச்சனை, பின்னாலையும் பிரச்சனை. பிரச்சனைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த அந்த சீடர்களைப் போல இந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இன்னைக்கு நாம எங்கதான் இருக்கிறோம்? பிரச்சனைக்கு நடுவில் தான் இருக்கிறோம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேற பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிற யாருமே பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் சொல்லுப்பா. கிழவிக்கும் கஷ்டம், குமரிக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாரும் வாழ்க்கை ஏதோ கேள்வியின் மத்தியில தான் பயணிச்சு. இதன் பிரச்சனை நடுவில் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு எங்க மேல என்ன இல்லையா? கவலை இல்லையா? இவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்க? இவங்க என்ன சொன்னாங்க? பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், 13வது வசனம் 12வது வசனம் பாருங்க. எங்களை விட்டுவிடும், நாங்கள் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்திற்கு ஊழியம் செய்வது நலம் என்றனர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க கடலுக்கு நடுவுல போட்ல இருந்து சொல்றாங்க, சாக போறோம், உமக்கு எங்க மேல அக்கறை இல்லையான்னு. இவங்க சொல்றாங்க, நாங்க இப்படி பாலை நிலத்துல செத்து மடிவதை விட நாங்க மீண்டும் போவது நல்லது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்களும் நானும் பல நேரங்களில் எடுத்துக்கொள்வது என்ன? வாழ்றதை விட சாவறது நல்லது. கடவுள் என்ன எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போல. உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் உங்களை படைத்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் உன் அழிவில் அல்ல, உன் அழிவில் அல்ல, உன் வாழ்வில் மகிழ்கிறார். உன் வாழ்வில் மகிழ்கிறார். கடவுள் எதுல மகிழ்கிறார்? நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், இதுலதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, சீடர்களுடைய மனநிலைமை சாக போறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலைமை சாக போறோம். உங்க மனநிலைமை வாழத்தை வாழ போறோம். எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒன்று வர்றோம் போறோம், வீட்டில் இருக்கணும், இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுடைய மனநிலைமை, கடவுளின் மனநிலைமை, ஆண்டவருடைய மனநிலைமையை பாருங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்த பகுதியா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் உள்ள பகுதியா இருக்கட்டும், இறைவன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நீங்கள் தயவு செய்து நீங்கள் மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தை பாருங்க, 39 வசனத்தை பாருங்க. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். காற்றை என்ன செஞ்சாரு? காற்றை என்ன செஞ்சாரு? இயேசு எந்திரிச்ச உடனே, இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்களா, நம்ம சும்மா ஒரு டூர் போகிறோம், திடீர்னு எங்கேயாவது போகிறோம், ஒரு புறப்படுறோம், ஒரு நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகிறீங்க, டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க, முணுமுணுக்கமா இல்லையா? சொல்லுங்க, முணுமுணுப்போமா? முணுமுணுப்போம். டிரைவரை ஏசுவோம். எல்லாரும் யார் முகத்தில் முழிச்சு வந்தோன்னு தெரியல, இன்னைக்கு இப்படி எல்லாம் போச்சு, பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எழுந்தார். இயேசுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஏய் பேதுருவே, உன்னை நம்பிதானவே வந்தேன் அப்படின்னாரு. அப்படிதானே? அப்படி சொன்னாரம்மா? அப்படி சொன்னாரா? அடா பாவி பேரா, 12 பேர் இருக்கிய நம்பி வந்தா இப்படி தூங்கிக்கிட்டு இருந்த என்ன பிடிச்சி எழுப்பி உட்கார வச்சிருக்கீங்கள அப்படின்னாரா? சொல்லுமா, சொல்லுவா சொன்னாரா? இயேசு சீடர்கள் பக்கம் திரும்பி, சீடர்ல மேல படியெல்லாம் போடல. ஆண்டவர் இங்க கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, முதல்ல உன் மனநிலைமையை மாத்து. என்ன பைபிள் சொல்கிறது? அவர் காற்றை கடிந்து கொண்டார். என்ன செஞ்சாரு? காற்றை கடிந்து கொண்டார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலே நீ அழிஞ்சு பெறக்கூடாது, பிரச்சனையை நீ எதிர்கொள்ள பழகு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் உங்களுக்கு ஒரு தைரியம். நீ எதை பார்த்து பயப்படாத, காற்றையும் பார்த்து பயப்படாத, கடலையும் பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. காற்றை கடிந்து கொண்டார். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, கடலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இறையாத அமைதியா இருனாரு. அந்த நேரமே
காற்றும் கடலும் அடங்கியது. கை தட்டுங்க பாப்போம். முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை என்னன்னா, உங்கள் பிரச்சனைகளிலே நீங்கள் இந்த உலகத்தில் எதிர்மறையான சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்படுவதிலிருந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆமென். ஆமென். அம்மா, உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும், வீட்டுக்காரர் குடிப்பாரு, உன் பிள்ளை சொன்படி கேட்காது, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட போறதே இல்லை. ஆனால் நீ அதுக்கு உன்னையே நீ என்ன செஞ்சுக்க கூடாது, உன்னைய சபிச்சு உன்னைய பழிச்சு வாழ்க்கையில் இவ்வளவுதான் முடிவு அப்படின்ட்டு நீ எதிர்மறையான ஒரு மனநிலைமைக்கு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே கற்றுத் தருகிற பாடத்தை பாரு. அவர் காற்றை கடிந்து கொண்டார், கடலை பார்த்து அதட்டினார். என்ன செஞ்சது? காற்றும் கடலும் அமைதியாயிட்டு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாத. பிரச்சனையை பார்த்து பயப்படாத. என்ன செய்யாத? பிரச்சனையை பார்த்து பயப்படாத. இப்ப அப்படி நீங்க விடுதலை பயணம் வாங்க. 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிப்பா. படிங்கப்பா. மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள். என்ன செய்யாதீங்க? அஞ்சாதீர்கள். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, என்ன செய்யாதீங்க? அஞ்சாதீர்கள். நல்ல முகத்தை பார்த்து சொல்லுமா, என்ன செய்யாத? அஞ்சாதீர்கள். உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையை பத்தி நீ என்ன செய்யாத? அஞ்சாதீர்கள். முதல்ல நீ பயப்படுறத விடு. பயப்படாத. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஒண்ணுமே ஆகாட்டாலும் சிலர்லாம் எப்பவுமே ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில அக்காக்கள் இருப்பாங்க, வீட்டுக்கார பார்த்து சொல்லுவாங்க, இங்கே வண்டி எடுத்துட்டு கிளம்புனாலே எனக்கு திக்கு திக்குன்னு. நீ திக்கு திக்குன்னு இருக்கிறதுலையே அவருக்கு பிரச்சனையை உருவாக்கிடுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு வாயிலிருந்து எந்த இடத்துலையும் நல்ல வார்த்தைகள் புறப்படுவதே இல்லை. வெளியே போன ஆளு வீட்டுக்கு வருவாரோ வரமாட்டாரோ. ஒருத்தர் சொல்றாரு, இவா பயமுறுத்துறதுலே கை காலெல்லாம் என்ன செய்யுது? ஆடுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க அடுத்து எக்ஸாம் எழுத போறாங்க, அப்படிதானே? சொல்லுங்க, எக்ஸாம் எழுத போறாங்கல்ல. நிறைய பேரண்ட்ஸ் ஒன்று நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. உனக்கே தலை சுத்துது, அவனுக்கே தலை சுத்தலையே. எழுதுவோம்ல அப்படின்ட்டு அவன் உட்காந்துருக்கான். இது ஒன்று நினைச்சாலே எனக்கு நினைச்சது லோ ப்ரெஷர் ஆகிருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நல்ல கவனிமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். என்ன செய்யாத? நிலை குலையாதீர்கள். வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும், முதல்ல நீ அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் உனக்கு தருகிறார். எப்படி? பயப்படாத. சத்தமா சொல்ல, என்ன செய்யாத? பயப்படாத. பயந்தா உன் கதையே முடிஞ்சது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் அவ்வளவுதான். நீ அரண்டுட்டியா, முடிஞ்சு போச்சு உன் கதை. என்ன வேணா நடக்கட்டும், எது வேணா நடக்கட்டும், ஒன்னும் தலையை மிஞ்சி போறது ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. சொல்லுமா, நடக்குமா? நடக்காது. எதுவுமே நடக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். சகோதரியே, சகோதரனை இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாரு. அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். என்ன செய்யாதீங்க? நிலை குலையாதீர்கள். பயப்படாத, நிலை குலைஞ்சு போகாத. அப்படின்னா தானே நிலை குலைந்து போகுதுன்னா என்னமா சொல்லுங்க? நிலை குலைந்து போகுதுன்னா, சில வேலைங்க நிலை குலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இஸ்ரேல் ஜனங்கள் நிலை குலைந்து போனதுனால தான் சொன்னாங்க, நாங்க எகிப்துக்கே திரும்பி போறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்ல வேதத்தை நீங்க திரும்பி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்காக ஆற்றும் வியத்தகு செயல்களை நீங்கள் காண்பீர்கள்.
இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். நீங்கள் சும்மா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனைகள் மத்தியிலே பயம் இல்லாமல் நிலை குலையாமல் ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுவார் என்பதை விசுவசித்து உங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நில்லுங்கள். பிரச்சனையை பார்த்து நீ ஓடணுமா? எதிர்த்து நிக்கணுமா? எதிர்த்து நில்லு. இயேசு பிரச்சனையை பார்த்து ஓடல. பிரச்சனைக்கு காரணம் இவன் அவன் சொல்லல. பிரச்சனை காற்று தானே, கடல் தானே, ஆண்டவர் அது கட்டளை இட்டார், அது அடங்கி போனது. அல்லேலூயா. அல்லேலூயா. அர்த்தம் என்னங்க? உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த இயற்கையின் மீது கூட உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உன் வீட்டில் வீசுகிற புயல், உன் வீட்டில் வீசுகிற எல்லா விதமான கடலின் அலைகள் எல்லாம் நீங்க நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட தங்குங்க. பிரைஸ் தி லார்ட். என் பிரச்சனைகள் நடுவிலே நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் பிரச்சனைகள் நடுவிலே நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு நாளும் புலம்புகிறேன். என்னையே நான் என்ன செய்கிறேன்? சபிக்கிறேன், துயரத்துக்குள் உண்டாக்கி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, நீ உமக்குள் இருந்த மனநிலை எனக்குள் என்ன மனநிலைமை? இயேசு அவர்களை பார்த்து கேட்டார் தெரியுமா? 40வது வசனம், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் பயப்படுறீங்க? இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இன்னும் நம்பிக்கை? மகளே, மகனே, உன் வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், உடனே நீ சாகரம் போறேன்னு சொல்லாத. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். காற்று மாறும், புயல் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியம் மாறி என் படகுக்கு சேதம் இல்லாம ஆண்டவர் கரை சேர்ப்பார். ஆமென். என் வாழ்க்கை படகு ஆண்டவர் என்ன செய்வாரு? சேதம் இல்லாம கரை சேர்ப்பார். ஆமென். அப்ப இயேசுடைய மனநிலைமைக்கும் சீடருடைய மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க, இருக்கா? சீடர்களுடைய மனநிலைமை தான் இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கு? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய மனநிலைமை தான் நமக்குள்ள இருக்குது. இந்த மனநிலையை மாற்றுவோம். கடவுளுடைய மனநிலைமை, இயேசுடைய மனநிலைமை என்ன? பிரச்சனையை பார்த்து ஓடாத, பிரச்சனையை நீ ஜெயிப்பாய். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள எந்த மனநிலைமை இருக்கணும்? என்ன மனநிலைமை? யாருக்குள்ள இருந்த மனநிலைமை? என்ன வந்தாலும் நாங்கள் அழிந்து போக போவது, எது வந்தாலும் என்ன வந்தாலும் நான் என்ன செய்யப்பட போறதில்லை, மாண்டு போவது. ஏன்? எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த மனநிலைமை எனக்குள்ள வந்துட்டுனா நான் என்ன செய்ய மாட்டேன்? வீட்டுல வாயை திறந்தவன வீட்டுக்காரர் ஏதாவது சொன்ன உடனே அப்படின்னு செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே பைபிள் எடுத்திருக்கோம்னா வீட்டுக்காரரை பார்த்து ஏதாவது சொன்னார்னா வாயை பொத்திக்கணும், நல்லா சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு அத்தான் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சு. சொல்ல முடியுதா? இங்கே தான் எல்லாம் சொல்ல முடியுது எனக்கா? பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ளே போனால் எல்லாம் தலைகீழ மாறு. என்ன செய்ய? என்ன மாற்றுங்க. உங்கள் வீட்டை பிளஸ்ஸிங்காக மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்.
உன் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்க கையில அற்புதத்தை தந்திருக்கிறார். சகோதரியே, ஆண்டோடைய மகனே, ஆண்டோடைய மகளே, உன்னுடைய குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிக்க நீங்கள் இன்னைக்கு ஒரு மனநிலைமையில வாங்க. என்ன மனநிலைமை? பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை எதிர்கொண்டு எனக்கு ஜெயத்தை தருகிற கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. அப்ப முதல்ல நமக்கு யாருடைய மனநிலைமை வேணும்? உங்க பிரச்சனைகளிலே நீங்கள் மாண்டு போவதற்குரிய மனநிலைமை அல்ல, பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஜெயத்தை எடுக்கிற மனநிலைமையை நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Praise the Lord. இரண்டாவது, முதல்ல பாருங்க, பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு எதை கொண்டு வருகிறது? நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இயேசுவோட மனநிலைமை பிரச்சனையில வாழ்க்கையை முடிக்கிறது இல்ல, பிரச்சனையை கொண்டு அதில் ஜெயம் எடுப்பதே அவருடைய மனநிலைமை. ஆமென். ஆமென். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வேத பகுதியை பாருங்கள். தயவு செய்து நீங்கள் லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் இயேசுவிடத்தில் வந்து, இந்த இடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். நான் முதல்ல சொன்னேன், முதல் பகுதி இயேசு சீடர்களை பார்த்து சொன்னாரு, அக்கறைக்கு போவோம். எங்க போவோம்? அக்கறைக்கு போவோம். அப்ப அக்கறைக்கு போவோம்னு சொன்ன ஆண்டவர் அவர்களை நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். ஆனா அதுக்கு இடையில காற்றும் கடலும் வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? இதுக்கு மேல தாண்டி போகவே முடியாது, கதை முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க அப்படி யோவான் நற்செய்திக்கு வாங்க. யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியை காண்பிக்கும் போது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. 5வது வசனம். இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல இயேசுதான் பாருங்க, முதல்ல பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அக்கறைக்கு போவோம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல ஜனங்கள் வர்றாங்க. வருவதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்பா, நீங்களே உணவு கொடுங்க. இவர்களுக்கு உணவு கொடுக்கிறது அப்படிங்கிறது அப்பம் எங்கிருந்து வாங்கலாம்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இயேசுடைய மனநிலைமை, சீடருடைய மனநிலைமை. பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசித்தீங்க முதல்ல லூக்கா நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்க. என்ன வாசித்தீங்க? இங்க இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அப்பம் எங்கிருந்து வாங்கலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அங்க சீடருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, சுத்தி இருந்த ஜனங்கள் 3 நாளா இயேசு பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லேலூயா. 3 நாள் இயேசுடைய பாதத்துல இருந்த ஜனங்கள் சீடர்கள் பார்க்கறாங்க. கண்டிப்பா பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? இவங்களை இப்படியே உட்கார வச்சோம்னா அப்புறம் ஒவ்வொருத்தனா வருவான். நம்ம ஒரு 2 மணி நேரம் மாநாடு சில இடங்களில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துருப்பீங்களா? நீங்கள் டிவிலெலாம் இப்போ பார்க்குறோம். என்னங்க, குடிக்க தண்ணியே வைக்கலாங்க, ரெஸ்ட் ரூமே இல்லைங்க, மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சோறே போடலைங்க அப்படின்லாம் நிறைய பேட்டி கேட்டிங்களா இல்லையா? பார்த்துருப்பீங்க. சிலர் பார்த்துருப்பீங்கன்னு. சரி, 200 300 சில ஊர்கள்லேருந்து ஆட்கள் என்ன செய்கிறாங்க, கூட்டு போயிட்டு அந்த அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, இப்படி கொண்டு வந்து வெயிலில் போட்டு கொண்டு விட்டாயன பாவி பயிலா அப்படின்லாம் சொல்கிறத பார்க்குறோம்.
சீடர்கள் யோசிச்சாங்க. என்ன யோசிச்சிருப்பான்? ஆஹா, இவர் வேற எதாவது பண்ணிட்டு கூடாது, நம்ம அதுக்கு முன்னாடி டேலண்டாக போய் என்ன செஞ்சிருவோம், நம்மளே ஆஜராயிருவோம். ஆண்டவரே இவன் அவளை வேற என்ன செஞ்சிருங்க, அனுப்பி விட்டுருங்க, இவங்க போய் சாப்பிட்டுட்டோம், அவனுக்கு தேவையானதை வாங்கிட்டு வரட்டும். ஆனால் சீடருடைய மனநிலைமை எப்படி இருக்கு? எப்படியாவது கழட்டி விட்டா போதும். சொல்லுங்க எப்படி? சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்பா ஆளை விட்டா போதும்டா சாமி. இன்னைக்கு குடும்பங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்க, குடும்பங்கள் எப்படி இருப்போம்? கழட்டிட்டு போகிறதுக்கு பிரச்சனை வரப்போகுது, தேவை வரப்போகுதுன்னு ஒன்று என்ன செஞ்சிருவோம், நம்மளை விட்டுட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. எல்லாரும் இருப்பாங்களா? சொல்லுங்க, இருப்பாங்களா போயிடுவாங்களா? போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 50 ரூபா தேவைப்படுது, நீங்கள் ஒரு 50 ரூபா தேவைப்படுது, கொடுப்பாங்களா எல்லாரும்? கொடுக்க மாட்டோம். 50 ரூபா கொடுப்பாங்கங்க. 50 ரூபா தான் உனக்கு தேவைப்படுதுன்னா கொடுக்குறதுக்கு ரெடி. ஆனால் ஒரு 50,000 தேவைப்படுச்சுன்னா மதினி நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க எப்படி தான் சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஓண்டர் தான் கூடு. அக்கா சொல்கிறேன், ஓண்டர் தான் கூடு. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் தாம் செய்ய போகிறதை அறிகிறார். இப்போ அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் அப்படி யோவான் நற்செய்திக்கு வந்து பாருங்க, இந்த பகுதியை பாருங்களேன். என்ன சொல்லுன்னா 7ஆம் வசனம், பிலிப்பு அவரிடம் மறுமொழியாக 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது. முதல்ல நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, சாகிறது நல்லது. ரெண்டாவது, நம்முடைய தேவைகளின் மத்தியிலே நாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் காணாதுங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காரர் சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் 50,000 சம்பாதிக்கிட்டோம், 5,000 சம்பாதிக்கிட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கையில் கொடுக்குறாரு. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா அப்படின்னு பாடுவியா? யோ என்னையா அது? நீ வாங்கினது வயிற்றுக்கும் வாய்க்குமே காணாது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா? நம்முடைய தேவைகளின் மத்தியிலே நாம் எப்பொழுதும் எதிர்மறையாகவே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் அம்மா அப்பா காலத்தில் உங்கள் பெற்றோருடைய காலத்தில் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருந்த நாகரிகம், இன்னைக்கு இருந்த அறிவியல், இன்னைக்கு இருந்த வசதி இருந்துச்சா? சும்மா சொல்லுமா? இல்லை. பாப்பா இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கிற மார்பனேட், இன்னைக்கு இருக்கிற பெரிய மாளிகைலாம் இருந்துச்சா? இல்லை. ஏதோ ஊருக்கு ஏதாவது ஒருத்தர் பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். எல்லாம் குடிசையில் வாழ்ந்தவன் தான், எல்லாம் ஓட்டு வீட்டில் வாழ்ந்தவன் தானே. சொல்லுங்க அப்படியா? ஏங்க சொல்லுங்க. எல்லாரும் பெரியார் இங்கே லாடு லபக்குதாக சொல்லியே, எல்லாம் அன்றாடங்காச்சு தான். ஆனால் அன்னைக்கு அவர் தோட்டத்துக்கு போயிட்டு அப்பா வந்திருப்பாரு, மம்பட்டி வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அந்த அம்மாட்ட காசை கொடுத்த உடனே அம்மா என்ன பண்ண தெரியுமா? வீட்டில் ஒரு இயேசுன்னு தெரியுது ஃபோட்டோ இருந்திருக்கும், அதில் கொண்டு வச்சு சாமி நன்றி. உங்கள் அம்மா சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் உங்கள் அம்மா செய்யலையா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்களா இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இன்னைக்கு கஞ்சி குடிக்க கிணறு இருக்கு, கடவுள் ஏதோ நமக்கு கிடைச்சாரு, தந்தாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு வந்தாலும் எத்தனை பெரிய காரியங்கள் கிடைத்தாலும் கூட நாம் சொல்லுவதெல்லாம் இல்லை, முடியாது, கிடைக்காது, நடக்காது, இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காது.
Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டில் இதே போல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 2 அரசராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அரசராகமத்திலே வாசிங்க. ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 2 அரசராகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்போது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்த நேரம் சமாரியா நகர வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா கவனிக்கிறீங்களாப்பா? கவனிக்கீங்களா? கவனி. நீ நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல உனக்கு காமிச்சேன், இயேசு போன படகு பழைய ஏற்பாட்டில் இருந்த செங்கடல், 2லையும் சொன்னது ஒண்ணு தான், வாழ்றது இல்ல சாவுறது. ஆனா அவங்க மனநிலைமை சாகிறது, கடவுளுடைய மனநிலைமை வாழ்வது. சொல்லு, நான் நினைக்கிறது சாவு, கடவுள் சொல்றது வாழ்வு. Praise the Lord. Praise the Lord. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு உணவு கொடுங்க, உணவு கொடுங்கன்னு சொல்றான். 200 தெனாரியத்தை வாங்கினாலும் ஒரு சின்ன அப்பம் கூட கிடைக்காது. இப்போ நீங்க இந்த 2 அரசராகவும் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க. பைபிள் சொல்கிறது, எலிசா சொல்றாரு, நாளை இதே நேரத்தில் 1 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த தேசம் அவர்கள் இருந்த இடத்துல பஞ்சம் மிகுந்திருந்தது. Praise the Lord. Praise the Lord. அங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நேரத்துல அந்த தேசத்துல அந்த பகுதி எப்படி இருந்ததுன்னா, அங்கே வேதத்தை தயவு செய்து நீங்க எடுத்து வாசிங்க. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. இப்போ இந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த அரசனுக்கு பக்கபலமாய் இருந்த அதிகாரி சொன்னா, என்ன சொன்னா, இதோ பாரும், ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான். எப்படி கேட்டான்? இத்தகைய காரியம் நடக்குமா? ஆண்டவர் வானத்தை திறந்தா கூட இப்படி நடக்குமா? Praise the Lord. Praise the Lord. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க பொண்ணுக்கு திருமண வயசு வந்துட்டு உங்களை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுகள், இன்னைக்கு உள்ள காரியங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருதயத்தில் நிறைய கேள்விகள் இருக்கும். என் பிள்ளையெல்லாம் கரையத்த முடியுமா? நிறைய கேள்வி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற படிப்புக்கு ஆகிற செலவுகள், இன்னைக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கினா கூட எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கு. சார், இது நடக்குமா? இது கிடைக்குமா? உன் தேவைகளின் மத்தியில் இருக்கிற கேள்விகள் என்ன? நடக்குமா? கிடைக்குமா? முடிவு, மனசு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்குது, அதெல்லாம் நடக்கவே வாய்ப்பே இல்லை. சீடர்கள் சொன்னாங்க, இது ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காதுங்க. இந்த பகுதி சொல்லுது, அதுக்கு பாருங்களேன், அந்த பார்த்து பாருங்க, ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று அவன் கேட்டான். Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த தேசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவின் எச்சம் கால்படி
5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாக. கழுத தலை எவ்வளவு போச்சு? கழுத தலை எவ்வளவு வாங்கினாங்களாம்? 80 வெள்ளிக்காசுக்கு. புறாவினுடைய எச்சத்தை எவ்வளவு வாங்கினாங்களாம்? 5 வெள்ளிக்காசு. என்னமா 5 தானே? 5 வெள்ளிக்காசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில இடத்துல பார்க்கலாம், நமக்கு தெரிந்த ஒரு சில நேரங்களில் வெள்ளம் வரும்போது ஒரு பாக்கெட் பால் எவ்வளவு? 100 ரூபா 200 ரூபாய் கூட எல்லாம் விற்கிறான். சரி, கொஞ்சம் இந்த கொரோனா காலத்துலலாம் ஒரு வெங்காயத்தை ஒரு தேங்காய் வச்சு விற்று பணக்காரனானவங்களாம் என்ன கடைசியில் அதை ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அது ஒரு பக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதாண்டா சம்பாதிக்கக்கூடிய எவனை எக்கடுங்கட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கழுதத்தில் 80 வெள்ளிக்காசு, ஒரு புறாவினுடைய எச்சம் 5 வெள்ளிக்காசு. ஆனா ஆண்டவருடைய ஊழியரான எலிசா சொல்றாரு, ஏங்க வா, நாளைக்கு இதே நேரத்தில் ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை முதல்ல மாவு, இது வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும். அவன் சொல்றான் பாருங்க, அதெல்லாம் நடக்காது, வானத்திலிருந்து திறப்பாரோ கடவுள் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா நம்ம நக்கலாக பேசுவோம்ல, இன்னும் ஆண்டவர்கிட்ட வானத்தை பொத்துட்டா போட போறாரு, கூரையை பிரிச்சா போட போறாரு கப்பல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஏன் பாருங்க, அந்த இடத்துல இன்னும் திரும்ப ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யோவான் செய்தி 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் வசனம். அவருடைய சீடர்கள் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா சொன்னாரு, ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் வார்கோதுமை அப்பங்களும் மீன்களும் உள்ளன, ஆனால் இது எத்தனை பேருக்கு எப்படி போதும்? நல்ல கவனிங்க. புரியுதா? புரியுது. தேவை வரும்போது உன் மனதில் என்ன? தேவை பெருசா இருக்கு, தேவை இருக்கிறது கொஞ்சம். உன் வாழ்க்கையில் உள்ள தேவைகள் பெருசு. தேவையை கற்பனையே பண்ண முடியாது. தேவையை நினைச்சாலே லோ பிரஷர் ஆயிடுது. தேவைகளை பற்றி சிந்திச்ச உடனே தலைவலி வருது. தேவைகள் நினைச்ச உடனே சந்தோஷம்லாம் பறந்து போயிருது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லு, உன் தேவையவே நினைச்சி, உன் தேவையவே நினைத்து உன்னையே வருத்திக் கொள்கிறாய். என்ன சொல்ற? என்ன செய்ய போறனே, எப்படி சமாளிக்க போறனே தெரியல. சமாளிக்கிற வேலை யார்கிட்ட இருக்கு? தேவையை சந்திக்கிற வேலை யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் பார்த்து அவங்க சொன்னது தெரியுமா? இது இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி பத்தும்? எப்படி காணும்? இது என் மாத்திரம். சீடர்களுடைய மனநிலைமையில தான் உட்கார்ந்துருக்கிறோம். காணாது, நடக்காது, இது கற்பனையே பண்ண முடியாது. ஆனால் அதே 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு கைகளில் வாங்கினார். ஆமென். ஆமென். இயேசுவோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நல்ல கவனிங்க. இயேசுவோட மனநிலைமை இருந்துச்சு, கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன், முன்னால் இருக்கிறது 5000 ஆண்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தேவையை பற்றி கவலைப்படலை, தேவனை பார்த்தார். பக்கத்தில் கை வச்சுருங்க, உங்க தேவையை விட தேவன் பெரியவர். உண்மையா பொய்யா? உங்கள் தேவைகளை விட சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தேவையை விட உன் கடவுளாய் ஆண்டவர் பெரியவர். உன் தேவையை விட உன் கடவுளாய் ஆண்டவர் பெரியவர்.
நீ என்ன நினைக்கிற? இது நடக்குமா, கிடைக்குமா, முடியுமா, முடியாதா, அது நடக்குமா, இது நடக்குமா, இதெல்லாம் மண்டைக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அதை மாத்து. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த பகுதியில் கற்றுக் கொடுக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனையும் வாங்கின ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அவர் தன் கடவுளை, தன் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எதையும் நெகட்டிவா சிந்திக்கல. 5000 பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கல. எதுவுமே இல்லை. இந்த இடத்துல மாற்றம் வரும். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருப்போம், இல்லை நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம சொந்தக்காரங்க நடத்துவாங்க, இல்லை நாம் எப்போவுமே பாருங்கள், காணுமோ காணாதோ, அப்படிதானே? சொல்லுங்க, காணுமோ காணாதோ. எல்லாத்திலையும் குறைகளையே சிந்திக்கிறோம். எல்லாவற்றிலும் நாம் எப்பொழுதும் நிறைவை நோக்கி பயணிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் இந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அவர் தன் கரத்தில் ஏந்தி பிதாவுக்கு நன்றி கூறினார். ஆமென். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. தேவைகளின் மத்தியிலும் தேவனை சிந்தியுங்கள். தேவனை சிந்தித்து. யாரை சிந்திங்க? தேவனை. ஆண்டவர் இந்த குறையை நிறைவாக்க முடியும் வல்லவர். என் தேவன் இந்த தேவையை சந்திக்க. இவன் பாருங்க, 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் அங்கிருந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். உண்டவர்கள் 5000 ஆண்கள், மீதி 12 கூடை. இப்ப நீங்க அப்படியே நீங்க வாசித்த அந்த 2 அரசராகமும் அந்த 7ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா பைபிள்ல நீங்க தயவு செய்து படிங்க. அங்கே எலீசா தீர்க்கதரிசி சொன்னபடியே ஒரு மரக்கால் வார்கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. எந்த தலைவன் வானத்தின் கதவு ஆண்டவர் திறப்பான்னு கேட்டானோ அவன் பார்த்தான். ஆனால் அதிலிருந்து ஒன்றை அவனால் சாப்பிட முடியல. ஏன்? அவனை ஜனங்கள் மிதித்து போட்டார்கள். நீ உன் வாழ்க்கையில் நல்லது சிந்தி, என் தேவை ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். என் குறைவுகளை கடவுள் நிறைவாக்குவார். யாராவது உன்னை பார்த்து கேட்குறாங்களா, என்னம்மா ஒரு பொட்டு தன்னங்க இல்லையா? ஒன்றும் பதில் சொல்லாத, உடனே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. என்ன பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கிய, உனக்கு ஒரு அக்கறை இல்லையான்னு யாராவது கேட்டா நீ கேளு, ஒரு 10 பவுன் தந்துட்டு போங்க. அதுக்கு மேலே பேசுவாங்களா? சொல்லுங்க, பேசுவாங்களா? என்னம்மா பொம்பளை பிள்ளை பற்றி வச்சிருக்கிய, ஏக்கா வாங்கக்கா ஒரு 10 பவுனை கொடுத்துட்டு போங்கக்கா. பேசுவாளா? இந்த இப்படியே உசுப்பேத்தியே உன்னை என்ன செய்யக்கூடாது, ஓரமாக உட்கார வைக்கிற ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாராவது உன்னை கவலைப்படும்படி, உன்னை நம்பிக்கையற்றவளாக மாற்றும்படி இருந்தால் அவர்களை விட்டு என்ன செய்யும்? விலகிரு. ஆண்டவர் இங்கே என்ன கற்றுத் தருகிறார்? தேவைகளை விட உன் தேவன் பெரியவர். ஆமென். பிரச்சனைகளை விட உன் கடவுள் பெரியவர். மனநிலைமையை மாத்து. பிரச்சனையவே பார்க்காத, தேவைகளையே பார்க்காத, தேவையை விட ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையில் உள்ள தேவைகளின் மத்தியிலே குறைபட்டு எப்பொழுதும் என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அனைத்தையும் சிந்தித்து எனக்குள்ளாக கவலைகளை வரவழைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசம் இல்லாத மனநிலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். என் தேவைகளை விட என் தெய்வம் நீர் பெரியவர். என் தேவைகளை விட என் தெய்வம் நீர் பெரியவர். ஆமென்.
அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்ப முதல்ல நல்ல கவனிங்க. எப்போ பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய மனநிலைமை எதிர்த்து நிற்கக்கூடிய மனதா, மாண்டு போறதா? மாண்டு போகிறத பத்தி நம்ம சிந்திக்கும். ஆனா இயேசுடைய மனநிலைமை உன் பிரச்சனையை ஜெயித்துருவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரெண்டாவது, இல்லங்க இல்லங்க இல்லங்கங்கிற நிலைமையை மாத்து. இல்லாத இடத்தில் கடவுள் எல்லாவற்றையும் இருக்க செய்வார். ஆமென். Amen. உங்க கணவருடைய வருமானம் கம்மியா இருக்கலாம், நீ சொல்ல ஆண்டவரை இதை வைத்து எங்களை உயர்த்த முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எங்க தேவையை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான மனநிலைமையை நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த மனநிலைமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசியுங்கள் 21வது வசனம். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல என்ன மனநிலைமை? இயேசுவின் மனநிலைமை. சொல்லுங்க. முதல்ல பிரச்சனைகள், இரண்டாவது தேவைகள், மூன்றாவது இழப்பு. என்னது? இழப்பு வரும்போது நம்ம எல்லாருமே ஒடிஞ்சு போயிருவோம், உடைஞ்சு போயிருவோம், உருகுலைந்து போயிருவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இழப்பு என்பது மனிதனை என்ன செஞ்சிரும்? ஜடமாக மாற்றிவிடும். இழப்பு ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அந்த இழப்பை விட்டு சிலர் தான் மீள்கிறார்கள், பலர் அதிலேயே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மூன்றாவது ஒரு மனநிலைமையை ஆண்டவர் நமக்கு தரப்போம். இப்போ இந்த பகுதி சொல்லுது, இயேசு கிறிஸ்து லாசர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். லாசர் இப்போ இயேசுவுக்கு அந்த செய்தி சொல்லப்படுது. உடனே ஆண்டவர் 4 நாள் கழித்து வருகிறார். 4வது நாள் வருகிறார். என்ன வருகிறார்? வரும் பொழுது அவர் எதிர்கொண்டு வந்து மார்த்தா சொல்றா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவனை எங்க வைச்சிங்க? ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு ஊழல் நிறைய இருக்கு. என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்ற பகுதியெல்லாம் ஆண்டவர் அங்க சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை செய்தியை சொல்றார். என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான் செய்தியெல்லாம் சொல்றார். இப்ப எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்ற, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, எல்லாம் ரைட். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள்? சொல்லுங்க, அவனை எங்கே வைத்தீர்? அவனை ஆண்டவர் கல்லறைக்கு முன்னால போறாரு. இயேசு சாமி சொல்றாரு, கல்லை அகற்றுங்கள். சொல்லுங்க, என்ன செய்யுங்க? கல்லை அகற்றுங்கள். உடனே கல் அகற்றப்பட்டது. அப்படிதானே? கல் அகற்றப்பட்டதா? உடனே அகற்றினாங்களா? மார்த்தா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே. அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு இழப்பு வந்து விட்டால் அந்த இழப்பு அவனை எங்கே கொண்டு போயிடுது? இல்லைன்னா அவன் ஒரு பொருளாதாரத்தை இழக்கலாம், ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ எதை இழந்தாலும் உடனடியாக நாம் முடிவு கட்டுகிறோம், ஃபுல் ஸ்டாப், இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லுங்க நடக்காது. நம்ம மனநிலைமையை பாருங்க.
இங்கே மார்த்தா சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பெரிய விசுவாச அறிக்கைக்குள்ள வந்துட்டா. வந்த அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கல்லை அகற்றுங்கன்னா அவ சொல்றா, கல்லை அகற்றினால் நாற்றம் அடிக்குமே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்ம மனம் எப்படி இருக்குன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, எல்லாம் முடிந்து போச்சு. இனிமே என்னுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கவே, என் சந்தோஷம் திரும்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, என் குடும்ப நிம்மதி திரும்ப கிடைக்கவே கிடைக்காது, பிரிஞ்சு போன குடும்பங்கள் இனிமே சேரவே சேராது. நம்ம இங்க இப்படிப்பட்ட மனநிலைமையில சில பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அப்படியே சிந்திக்கிற, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், எல்லாம் போச்சு, இனிமே நடக்கவே நடக்காது என்று மார்த்தாளை போல நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் நமக்கு ஒரு மனநிலைமையை கொடுக்கிறது. என்ன மனநிலைமை? அது முடிவு. பிரைஸ் தி லார்ட். என்னது? முடிவு. முடித்து விடுவோம், வாழ்க்கையை முடிச்சிருந்தோம், வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். அவள் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே. அப்படின்னா என்னப்பா? இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தொந்தரவுப்படுத்தாதீங்க. வந்தீங்களா, மாலையை போட்டீங்களா, போயிட்டே இருங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? நான் உங்களுக்கு வேதத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 30ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சாரி, 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. 9ல இருந்து படிமா. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் உடலும் தளர்ந்து போயின. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. கடந்த கால இழப்புகள் உங்களை எங்கே கொண்டு போயிட்டு, உயிரும் உடலும் தளர்ந்து போனது. அப்படிதான் பட்டிருக்கு. ஆமாம். உடல்லையும் உயிர் இல்லை, எல்லாம் உடலும் உயிரும் தளர்ந்து போயின. சரி, துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் உடலும் தளர்ந்து போயின. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதெல்லாம் தளர்ந்து போச்சு? கண்ணு, கண்ணா, உடல், உயிர். உடல் அப்படின்னா ஒரு நம்பிக்கையின் பார்வைகள். பிரைஸ் தி லார்ட். கண்கள், கண் எதை குறிக்குது? உனக்குரிய நம்பிக்கையின் பார்வை, நம்பிக்கை. உடல், உயிர் எல்லாம் தளர்ந்து போச்சு. அடுத்த வசனம் படி. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கழிகிறது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகிறது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போய் என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன. அக்கா கவனிக்கா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாரு, இழப்புக்கள் அவனுக்கு வாழ்க்கையில வரும் பொழுது புலம்ப ஆரம்பிச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை அவன் வாழ்க்கையில், குடும்பத்தில் நீ எதையாவது சில நேரங்களை இழந்திருக்கலாம், சில நேரத்தில் ரொம்ப நேசித்தவங்களை இழந்திருக்கலாம். அந்த இழப்பு உலகத்தில் உண்மையிலே உன் இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா இருந்தது நல்லா இருந்திருக்கும், எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பல கேள்விகள் உனக்குள்ள இருக்கும். சில நேரத்தில் உன்னுடைய உடைமைகளை இழந்திருக்கலாம், உன்னுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம். நீ எதை இழந்தியோ அந்த இழப்பை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து வெளியே வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தா சொன்னா, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாரும். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னாரு, நீ நம்பு, உன் மனநிலைமையை முதல்ல மாத்து, நீ இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, சக்கரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
செக்கரியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, அரணுக்கு திரும்பி வாருங்கள், 2 மடங்கு நன்மைகளை நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறத மாத்தி ஆண்டவரால் என் வாழ்க்கையில இழந்ததை எல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். இழந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வேன். இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன். என் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை, என்னுடைய குடும்பத்தை பெற்றுக்கொள்வேன். பெற்றுக்கொள்வீர்களா? யோபு இழந்தார், திரும்ப பெற்றுக்கொண்டாரா? எத்தனை மடங்கு? இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். பைபிள் சொல்லுகிறது, ரூத்துடைய வாழ்க்கையில் அவருடைய கணவன் மகன்களை இழந்தார். 2 மகன் 3 பேர். சரி, நகோமி இழந்தாள். பிரைஸ் தி லார்ட். ரூத்துடைய புஸ்தகம் சரி, ரூத்துடைய புஸ்தகத்தில் நகோமி இழப்பை சந்திக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த நகோமி திரும்ப பெற்றுக்கொண்டாளா? பெற்றுக்கொண்டாள். போவாசை பெற்றுக்கொண்டாள். ரூத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாள். ரூத்தும் போவாசும் பெற்றெடுத்த குழந்தைக்கு யார் தாயா இருக்கா? நகோமி தாயாயிட்டா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஊர் என்ன சொன்னிச்சு தெரியுமா? ரூத் பிள்ளை பெற்றான்னு சொல்லலையா, நகோமிக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு உன் சிந்தனையை மாத்து. என் இழப்பை கடவுள் மாற்றுவார். நான் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், என் வேலை இழந்துட்டார், என் வீட்டுக்காரர், எதுவோ இன்னைக்கு ஆண்டவரை நம்பி சொல்லு, என் இழப்புகள் மாறுகிறது. இழப்புகள் மாறுகிறது. அவ சொன்னா அது பெணம்னு. யாரு? மார்த்தா. பெணம் ஆண்டவரே, நாறு ஆண்டவரே. ஆனா இயேசு சொன்னாரு, விசுவசித்தால் கடவுளின் மாட்சியை காணலாம். கல்லை அகற்றினாங்க. இயேசு என்ன சொன்னாரு? லாசரே வெளியே வா, லாசரே வெளியே வா, வெளியே வா, லாசரே வெளியே வா என்று ஆண்டவர் அழைத்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் லாசரே வெளியே வான்னு சொன்னோன்னே, மரித்தவன் நாரி போகணும்னு சொல்லப்பட்டவன் உயிரோடு எழுந்தான். அவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, துக்கம் சந்தோஷமாய் மாறியது. மனநிலையில முடிஞ்சு போச்சுங்கிறதெல்லாம் இன்னைக்கு மாத்து. இழப்பையே சிந்திச்சுக்கிட்டு அதே நினைச்சிட்டு உட்காராத. சொல்லு, என் வாழ்க்கையில கடவுளால் முடியும். முடியுமா? முடியும். யோபு சொன்னாரு, என் ஆண்டவர் எனக்கு என்னை கொன்று போட்டால் நான் அவரை விடவே மாட்டேன். விடாத. ஆண்டவரை படிச்சு 3 காரியம். 1, உன் மனநிலை பிரச்சனையை பார்த்து அதிலே சாவ நோக்கி போகாத. தேவையை பார்த்து சீரழிஞ்சி சீர்குலைந்து போயிடாத. இழப்பை பார்த்து வாடி வதங்கி நடைபணமாக போயிடாத. தேவன் பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்க வல்லமை தருகிறார். தேவன் தேவைகளை விட பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது இல்லாமையும் இருக்குமிடமாய் மாறும். இழப்புகளை விட ஆண்டவர், அவரை நான் நம்பும் பொழுது என் வாழ்க்கையில் இழந்ததை இரட்டிப்பாய்
பெற்றுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. அங்கே யாருடைய மகிமையை காண்பேன்? தேவனுடைய மகிமையை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு 3 காரியத்தை பேசியிருக்கிறீர். உமக்குள் இருந்த மனநிலைமை எங்களுக்குள்ள வேண்டும்பா. பிரச்சனைகளை கண்டு நாங்கள் சாக போகிறோமே என்று நிற்காமல் உன் மீது நம்பிக்கை கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை ஜெயமாய் மாற்ற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவைகளின் மத்தியில் இது எப்படி ஆகும், இது எப்படி கிடைக்கும், இது நடக்காது, இது முடியாது, இது பத்தாதுன்னு சொல்லி குறைபட்டு கொண்டே இருக்கிற நிலைமையை விட்டுட்டு குறைவை நிறைவாக்கும் என் தேவன் பெரியவர் என்பதை விசுவசித்து எல்லாவற்றையும் பூரணமாக அமைய அருள் தாரும். இழப்புகளால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களையே உருகுலைத்துக் கொள்ளாமல், நாருமே நாற்றம் எடுக்குமே என்று மார்த்தா சொன்னது போல சொல்லாமல், விசுவசித்தால் கடவுளின் மகிமையை காண்பாய் என்று சொல்லி, ஆண்டவரே, இழப்பை இரட்டிப்பான நன்மையாய் மாற்றிக்கொள்ள அருள் தாரும். உமக்குள்ளிருந்த மனநிலைமை எங்களுக்குள் பூரணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளை பெற்று ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்.